தீவிர முருக பக்தரான பாம்பன் சுவாமிகள் மயானத்துல தவம் செஞ்சு தன்னோட ஆழ்ந்த தவத்தின் பயனால முருகனை நேருக்கு நேர் தரிசனம் பண்ணவரு. ராமேஸ்வரத்துல இருக்க பாம்பன்ல பிறந்து வளர்ந்தவரு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த பிறகு சென்னைக்கு வந்துடுறாரு. சென்னைக்கு வந்த பிறகும் அவரோட முருக பக்தி ரொம்ப தீவிரமாகுது. ஏறத்தாழ 80 வயசு வரைக்குமே முருகா முருகான்னு வாழ்ந்த இவரோட வாழ்க்கையில ஒரு துயரமிகு சம்பவம் நடக்குது. அப்ப அவருக்கு வயசு 73 இருக்கும். 1923 டிசம்பர் 27 அன்னைக்கு சென்னையில இருக்க தம்புச்செட்டி அப்படிங்கிற ஒரு ரோட்ல பாம்பன் சுவாமிகள் நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு குதிரை வண்டி சக்கரம் இவரோட இடது காலில் ஏறிடுது. அந்த விபத்துல இடது முழங்கால் முறிஞ்சு போக பாம்பன் சுவாமிகளை சென்னை பொது மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அங்க போனா மருத்துவர்கள் இவரோட முறிஞ்சு போன காலை தேத்துறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. உப்பும் சக்கரையும் இல்லாம பச்சரிசி பொங்கலை சாப்பிட்டுக்கிட்டு வந்த இவர் உடம்புல ரெக்கவர் ஆகிற அளவுக்கு எந்தவித சத்தம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அத்தனை வயசு வரைக்கும் முருகா முருகான்னு இருந்த சாமி அப்பவும் முருகனை விடல. தன்னோட காயத்துக்கு மருந்தா முருகனையே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. பாம்பன் சுவாமிகளோட சீடர்களான ஸ்ரீ சுப்பிரமணிய தாசரும் சிவசங்கர் தம்பிரானும் ஞானசேகர முதலியாரும் ஒன்னா சேர்ந்து பாம்பன் சுவாமிகள் அனுமதிக்கப்பட்டிருக்க அறையில உட்காந்து சண்முக கவசம் பாட ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க சண்முக கவசம் பாடிக்கிட்டே இருக்கும்போது பாம்பன் சுவாமிகளோட இடது காலில் வேல் வந்து தாங்கி நிக்கிற காட்சியை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே 11 நாட்கள் கழிஞ்சு போக 11வது நாள் ஒரு அதிசயம் நடந்துச்சு. ஆழ்ந்த நித்திரையில இருக்க பாம்பன் சுவாமிக்கு 2 மயில் காட்சி கொடுத்துச்சு. வானவெளியில வந்து 2 மயில் தாண்டவமாடுற காட்சிய கண்குளிர பார்த்து ரசிச்சாரு பாம்பன் சுவாமிகள். அந்த அற்புத காட்சி கிடைச்ச அடுத்த நாளே அவருக்கு பக்கத்துல செந்நிற குழந்தையா அந்த முருகப்பெருமானை வந்து படுத்து கிடந்தாராம். இனிமையான புன்னகையோட வசீகரிக்கிற முகத்தோட மழலை கொஞ்சம் அந்த குழந்தை வடிவேலன் பாம்பன் சுவாமிகள் பக்கத்துல படுத்துக்கிட்டு ஆறுதலா இருந்திருக்காரு. இதுக்கு மேல என்ன வேணும் முருகா அப்படின்னு பாம்பன் சுவாமிகள் மனமுருகிட்டு இருக்கும் போதுதான் முறிஞ்சு போன அவரோட கணைக்கால ஒரு வேல் வந்து தாங்கி எலும்போட எலும்பா கூடி குழாவி குணப்படுத்துது. எந்த டாக்டர்ஸ் எல்லாம் பாம்பன் சுவாமிகளோட எலும்பு கூடவே கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்க ஸ்கேன் எடுத்து பார்த்து அதிர்ந்து போறாங்க. அந்த ஸ்கேன்ல முறிஞ்சு போன எலும்பு ஒரு வேல் வடிவத்துல ஒன்னாகி இருந்திருக்கு.